பசி வணக்கம். பசி வணக்கம். பசி வணக்கம். டென்ஷன் ஆகிட்டீங்களா? டென்ஷன் ஆகாதீங்க. இது என் மந்திரம் இல்லை, புரியுதுங்களா? பழனிவேல் ஐயா மந்திரம். நீங்கள் சிரித்தாலும் இவருக்கு தான் சொந்தம், புரியுதுங்களா? திட்டினாலும் இவருக்கு தான் சொந்தம், அவருக்கு தான் போய் சேரும். இது சொல்லி கொடுத்தாரு, இவர் தான் காலையில் தான் சொல்லி கொடுத்தாரு. அதனால் எதிர்க்க உட்கார வச்சு ஒரு வீடியோ எடுத்துட்டேன். ஐயா, எந்த மந்திரம் வந்தாலும் உங்களுக்கு தான் சொந்தம். பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்க. அப்பா அம்மா வீட்டிலே வச்சுக்கணும், பத்திரமா பார்த்துங்க. ஆதி தந்தை பகல் வெள்ளை நிறத்தில், ஆதி தாய் கருப்பு, புரியுதுங்களா? இரவு பகல் துணையோட பசி உணவு மகேந்திரன் தூங்குகிறேன். ஐயா பசியை பற்றி அறிஞ்சிருக்காரு. ஐயா வந்து சொல்லட்டும். ஐயா நீங்கள் வந்து பேசுங்க. ஐயா பசி வணக்கம். இந்த பசி வணக்கம் நான் சொல்லி கொடுத்ததை பசி மகேந்திரன் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து பசி என்ற ஆதி தந்தை. அந்த ஆதி தந்தையருடைய அருளால் ஆதி தாய் எனக்குள்ளே இருந்து தந்தையும் தாயுமாக இருந்து இந்த பசி வணக்கத்தை சொல்லியிருக்குது. இது எனக்கும் சொந்தமானது இல்லை. இது வந்து ஆதி நிலையாக இருக்கக்கூடிய பசிக்கு தான் சொந்தம். நீங்கள் எதை சொன்னாலும் அவங்களுக்கே போய் சேரட்டும், அவங்க திருவடிக்கே சரணம். இப்போ இந்த பசி அப்படின்னா ஐ ஓப்பனர்னு ஒன்று இருக்கும் இல்லையா? யாருக்காவது வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறவுகோல் சாவி. இப்போ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா பொக்கிஷத்துடைய சாவியை நான் மறைச்சி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாவி எங்கே இருக்குது? இத்தனை கடலை தாண்டி, இத்தனை புதத்தை தாண்டி, இத்தனை இதை தாண்டி போனீங்கன்னா அங்கே ஒரு இதுக்குள்ளே மறைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு போகிறது முன்னாடி பாம்புலாம் இருக்கும், பூதம் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் தாண்டி நீ போனீன்னா கடைசியில் ஒரே ஒரு சின்ன குச்சி மாதிரி வச்சுருப்பான், அதுதான் சாவி. அந்த சாவி எங்கேயும் இல்லைங்க, இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பாம்புகள் என்ற நரம்பு, அதையெல்லாம் பாதுகாத்து கொண்டு இருக்கக்கூடிய உறுப்புகள், காடு மாதிரி இருக்கக்கூடிய உறுப்புகள், இதையெல்லாம் கடந்து நம் உடம்புக்குள்ளே கீழே இருந்து மேலே இருக்கக்கூடிய பசி என்ற ஒரு திறவுகோல் உனக்குள் இருக்கிறது. அந்த திறவுகோலை இன்று திறந்து காட்டிய மகேந்திரன், பசி மகேந்திரன் ஐயாவுக்கு என்னுடைய திருவடி சரணம், திருவடி சரணம், திருவடி சரணம். பசியே மேன்மை, பசியே உயர்வு, பசியே அன்பு, பசியே கருணை, பசியே அனைத்துமாய் உலகெங்கும் நின்று அனைத்து உயிர்களுக்கும் இன்புற்று வாழ பசி வாழ்க, பசி வாழ்க, பசி வாழ்க. நன்றி. நன்றி, மகிழ்ச்சிங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சி.